ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெட் கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெட் கேபேஜை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்து வழக்கம் போல் போட்டு தாளித்து கொடுத்துக்கோங்க. நல்லா கடுகு வெடித்து வந்ததும் கருவேப்பிலை 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி இதோடு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி விடுங்க. இந்த ரெட் கேபேஜில் விட்டமின் சி இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. நல்லா வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வரட்டும். இதை பச்சையாகவே, இந்த ரெட் கேபேஜை பச்சையாகவே சாலட்லலாம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் ஃபைபர் கண்டென்ட், சல்ஃபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வணக்கி விடுங்க. அண்ட் முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ml ஊற்றுனீங்கன்னா நல்லா வேகும் முட்டைக்கோஸு. தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இடையில இந்த மாதிரி கிண்டி விடுங்க, மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு. ஃபைனலி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு 2 நிமிஷம் கிண்டி இறக்கிடலாம். பட் எங்கள் வீட்டில் தேங்காய் துருவல் யாருக்கும் பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பை பை.